இதோட நோக்கம் என்னன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்க திறமையும் வெளியே கொண்டு வரதுதான். ஐயா நம்ம கையில என்ன திறமை இருக்குது? என்னப்பா இப்படி சொல்ற? யானையோட பலம் யானைக்கு தெரியாது. அப்ப உனக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. அப்புறம் என்ன இதுக்குடா சொன்ன? இது அது என்னப்பா இது? ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டேன், அதை இது பண்ணாம என்ன இதுன்னு இது பண்ணிக்கிறியா? இன்னும் இதுன்னு கடத்துக்கு இதுன்னு சொல்லியே சமாளிச்சிய. ஆனா இந்த இதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுவ. டேய், இதுக்கு மேல அந்த இதுவை பத்தி எந்த இதுவும் பேசாதீங்கடா. வாங்கடா போட்டிக்கு போலாம். போட்டி ஆரம்பிக்கும் போது எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? ரெடியா இருக்கோம். லெட் அஸ் ஸ்டார்ட். என்ன ஸ்டார்ட் போட்டு நின்ற? பிரேக் இருக்கா? ஏண்டா தனியா முடிச்சவன இப்போதானே ப்ரோகிராம் ஆரம்பிச்சுக்கிறாங்க, அதுக்குள்ள பிரேக் இருக்கான்னு கேக்குறேன். கொஞ்ச நேரம் போனாதான் பிரேக் விட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுவாங்க. ஏண்டா சைக்கிள்ல பிரேக் இருக்கான்னு கேட்டேன்டா. அதுக்கு ஏண்டா பிரேக் டான்ஸ் எல்லாம் ஆடி நிக்கிற? ஏப்பா சைக்கிள் குத்திய பெல்லே இல்லப்பா. மாதா கோயில் இருக்குது, கைட்டி முதுகுல கட்டிக்கோ. நம்ம என்ன கடைக்கு போய் புது சைக்கிளா வாங்குறோம்? பெல் இல்ல பிரேக் இல்ல நொட்ட சொல்லுங்கிறீங்க. ஏம்பா போட்டியில ஜெயிச்சா என்ன தருவீங்க? 1000 ரூபாய் தருவோம். இது 1000 ரூபாயா? 1000 ரூபாய் கட்டுப்படி ஆகாதுப்பா. அப்ப 900 ரூபாய் தரோம். 900 ரூபாவா? அப்ப ஓகே. எல்லாரும் கவனமா கேட்டுங்க. சைக்கிளை வேகமா ஓட்டுன்னு போய் ஊருக்கு வெளியில இருக்கிற பிள்ளையார தொட்டு வரணும். ஏம்பா புள்ளியாரதான் தொடணுமா? ஏன் முதலியாரெல்லாம் தொடக்கூடாதா? நீ செட்டியார கூட போய் தொட்டு வா, ஆனா உனக்கு துட்டே தர மாட்டோம். ரெடி ஸ்டார்ட் 1 2 3. ஏம்பா உனக்கு 3க்கு மேல தெரியாதா? என் புள்ள அபிலாஷம் 100 வரைக்கும் தெரியும். நீ வேஸ்ட்பா. யாரு வேஸ்ட்னு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தெரியும். மரியாதை கிளம்புங்கடா. ரெடி ஸ்டார்ட். நாலு பேர் சைக்கிள் எடுத்துன்னு போயிருக்காங்க. அதுல யாரு முதல்ல வராங்கன்னு பாப்போம். அதோ தூரத்துல ஒரு சைக்கிள் வருது, அதுல யார் வராங்கன்னு பாப்போம். ஓ, அது போட்டியில கலந்துகிட்ட சைக்கிள் இல்ல, அது ட்ரெயின் சைக்கிள். அதோ உண்மையிலே ஒரு சைக்கிள் வருது, அதுல யார் வராங்கன்னு பாப்போம். போகும்போது 4 சைக்கிள்ல போனீங்க, வரும்போது ஒரு சைக்கிள்ல வரீங்க. அதெல்லாம் உங்களுக்கு என்னாச்சு? வந்துட்டேன்ல. டேய், மிச்சம் 3 சைக்கிள் எங்கடா? 3 சைக்கிளா? ஏன்னா குழந்தைங்க ஓட்டி விளையாண்டு எங்க போய் கேக்குறா? டேய், நீங்க ஓட்டு போன 3 சைக்கிள் எங்கடா? ஐயா உனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா. அந்த சைக்கிளை வச்சுதான் நாங்க 4 பேர் ஃபுல்லா குஸ்தி வந்தோம். ஏன் இந்த சைக்கிளையும் வச்சு குஷ்டு வந்துட வேண்டியதானே? அது எப்படி? இந்த சைக்கிள் இல்லன்னா நாங்க எப்படி சைக்கிள் ரேஸ்ல ஜெயிக்கிறது? நான் தான் முன்னாடி உக்காந்து நான் தான் ஜெயிச்சேன். நான் தானே ஓட்டின்னு வந்தேன். நான் தான் ஜெயிச்சேன். இந்த கபிலாம் கிடையாது. நான் தான் முதல்ல சைக்கிள் இறங்க. நான் தான் ஜெயிச்சேன். நம்மளுக்குள்ள எதுடா சண்டா? சார் உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். பசாம பைக் ரேஸ் வைச்சா. ஏண்டா சைக்கிள் ரேஸ் வச்சதுக்கே அதை எத்தனை போய் வச்சு சாராயம் குடிச்சிட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு பைக் ரேஸ் வச்சா பைக் எத்தனை போய் வச்சு 5 ஸ்டார் ஹோட்டலே ஸ்காட்ச் குடிப்பீங்க. மௌனா உங்களா?